இன்றைய புனிதர் மே 25. புனித வணக்கத்துக்குரிய பேதா. பிறப்பு இங்கிலாந்து. இறப்பு 735 இங்கிலாந்து. இவர் ஆழமான ஆன்மீக வாழ்வை அடிப்படையாகக் கொண்டு வாழ்ந்தவர். இதன் பொருட்டு இவர் வணக்கத்துக்குரிய என்ற அடைமொழியுடன் அழைக்கப்பட்டு வந்தார். இவர் ஆசீர்வாதப்பர் சபையைச் சேர்ந்தவர். இவர் ஓர் மறைவல்லுனர். இவருக்கு 7 வயது நடக்கும்போது நார்த்தம்பிரியாவில் இருந்த துறவற மடத்தில் புனித பெனடிக்ட் பிஸ்கோப் என்பவரின் கண்காணிப்பில் கவனிக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தார். அப்போதிலிருந்தே மறைநூலை ஆழமாக கற்றுத் தேர்வதில் எனது நாட்களை செலவழித்தேன் என்று குறிப்பிடுவார். எனக்கிருந்த ஒரே ஒரு ஆசை, கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுத்தர வேண்டும், நூல்களை எழுத வேண்டும் என்பதுதான் என்று அடிக்கடி கூறுவார். அவருடைய ஆன்மீக வாழ்வு ஓர் அமைதியாக ஓடும் நீரோட்டம் போன்றது எனலாம். இங்கிலாந்து நாட்டில் ஆன்மீக கல்வி இப்போதுதான் தொடங்கியிருந்தது. இருப்பினும் இத்தொடக்க நாட்களிலேயே இவர் எழுதிய நூல்கள், அவற்றில் காணப்பட்ட ஆழமான கருத்துக்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இவர் எழுதிய 45 நூல்களில் 30 நூல்கள் திருநூலைப் பற்றியதாக இருந்தது. இவர் இங்கிலாந்து கல்லூரியில் மாணவர்களுக்கு கற்பித்து வந்தார். திருநூலைப் பற்றி அதிகமாக போதித்து வந்தார். இவர் ஒருமுறை கற்றுக் கொடுத்தாலே போதும், மாணவர்களின் நெஞ்சில் அழியாமல் அவை பதிந்துவிடும். இவரது இறுதி நாளன்று அவர் அவரது மாணவர்களில் ஒருவராகிய வில்பர்ட் என்பவரை தன் பக்கத்தில் இருக்குமாறு வேண்டிக் கொண்டார். அவரும் அவரின் விருப்பத்தை நிறைவேற்றினார். ஆனாலும் மற்ற மாணவர்களும் அவருடன் இருந்தனர். அப்போது வில்பர்ட் பேதாவை நோக்கி, அன்பு ஆசிரியரே, நேற்று நீங்கள் சொன்னவற்றை நாங்கள் எழுதிக் கொண்டிருந்தோம். அவற்றின் இன்னும் 2 வசனங்கள் எஞ்சியிருக்கின்றன. அதை நாங்கள் எழுதவில்லை என்றார். அதற்கு ஆசிரியர் பேதா, எழுதிக்கொள் என்று கூற அவரும் அதை எழுதிக் கொண்டார். அப்போது பேதா மாணவரிடம், நல்லது பிள்ளாய், இப்போது எனது தலையை உனது கைகளால் தாங்கிப் பிடி. இந்நிலையில் நான் என் தந்தையிடம் பேசப் போகிறேன் என்று கூறினார். வில்பர்ட்டும் அவர் சொன்னபடியே செய்தார். அப்போது பேதா, தந்தை, மகன், தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக என்று கூறியபடியே உயிர் நீத்தார். ஜெபம். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, ஆழமான ஆன்மீகத்தின் வழியாகவும் உண்மை தன் கற்றுக் கொடுக்கும் பணியின் வழியாகவும் புனித பேதா இவ்வுலகத்திற்கு எடுத்துரைத்தார். சாவு என்பது வாழ்வின் எதிரொலி என்பதை கற்பித்து வாழ்ந்தார். இப்புனிதரைப் போல ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களும் பக்தியில் வளரவும் வாழவும் உம் அருள் தந்து காத்திடும். ஆமென்.